என்ன பரமசா எப்படி இருக்க? ஐயோ மாவன ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதா அடிச்சுதான் கேட்கணுமா? இப்போ நான் அடிக்கிறேன்டா. ஷாவோமி முதல் முறையாக போக்கோ F1 லான்ச் பண்ண நேரம் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்லேயே சில அதிர்வலைகளை உருவாக்குனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக்கோ தரப்புலேருந்து லான்ச் ஆன எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ரெட்மியோட டூப்ளிகேட் அல்லது ரீபிராண்டட் வெர்ஷனாக தான் இருந்துச்சு. களவாணி பண்ண உங்களுக்கு அவ்வளோ காலமா? ராத்திரி போல் பார்க்காம நாயா உழைக்கிறோம்டா. நாங்களாம் அப்படி கஷ்டப்பட்டு சீரழியறனால தான் உங்களை மாதிரி போலீஸ்காரங்களாம் வேலை கிடைக்குது. இப்போ கடைசியாக ஒரிஜினல் டிசைனோட ஒரிஜினல் ஸ்பெக்ஸோட புதிய ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் போக்கோ X3. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ X3யோட ஃபுல் மீம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுப்புல கடுப்புல இடுப்புல துடுப்புல வந்தாலே மகராசி தண்டனக்குன தனக்குனக்குன தண்ட. போக்கோ X3யோட பேக்கில் இருக்கிற அந்த மெட்டாலிக் டெக்ஸ்டரும் போக்கோங்கிற பெரிய லோகோவும் இந்த ஃபோனுக்கு தனித்துவமான ஒரு லுக்கை தருது. பார்த்தாலே தெரிகிறதா? ஆனால் இது பிளாஸ்டிக் பேக் தான், மெட்டலோ கிளாஸோ கிடையாது. ஃப்ரேமில் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் போன ஜென்ரேஷனில் போக்கோ X2ல் ப்ரீமியமான ஃபுல் மெட்டல் கிளாஸ் பில்ட் கொடுத்துருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு டவுன் கிரேடு தான். ஃபோனும் ரொம்ப பல்காக தான் இருக்குது. நீங்கள் லைட் வெயிட் இருக்கிற ஃபோன்ஸை விரும்புகிறவங்களா இருந்தால் இதை விரும்ப மாட்டீங்க. இது உனக்கு தேவையாடா? சொன்னது அண்ணன்டா வெண்ண. ஃப்ரண்ட்டில் ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா கட் அவுட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக IP53 ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்கள் ஃபோனில் தண்ணி கொட்டினாலோ அல்லது மழையில் லைட்டாக நனைஞ்சாலோ எதுவும் ஆகாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது IPS LCD பேனல் தான், AMOLED கிடையாது. இருந்தாலும் இதோட டிஸ்பிளே தான் இதில் ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதனால் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். 20,000 ரூபாய்க்கு உள்ளாடி 120 Hz டிஸ்பிளேயோட வர்றது ரெண்டே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஒன்று போக்கோ X2, இன்னொன்று போக்கோ X3. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனால் தான் சரியாக வரும். இதில் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இதனால் ஸ்க்ரீன் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கும். கேமிங்லேயும் இது யூஸ் ஆகும். ஸ்க்ரீனோட பிரைட்னஸும் நல்லாவே இருக்குது. 600 nits வரைக்கும் போகிறனால சன்லைட் விசிபிலிட்டியும் பக்காவாக இருக்குது. என்னதான் LCD டிஸ்பிளேவாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. கலர்ஸும் நல்ல கான்ட்ராஸ்டியராக இருக்குது. இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கொரில்லா கிளாஸ் 5ம் கொடுத்துருக்காங்க. இந்த போக்கோ X3ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஸ்பீக்கர் ஒன்று, இயர்பீஸ் செகண்டரி ஸ்பீக்கராக ஆக்ட் ஆகும். ஸ்பீக்கர் நல்லா லவுடாகவே இருக்குது. குவாலிட்டியும் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இல்லைனாலும் நல்ல டீசெண்டாகவே இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்ததுக்கு போக்கோவை பாராட்டியே ஆகணும். எல்டி மேலே என்ன கொத்தி நிற்குது? நீங்கள் சார் போனஸாக இதில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை ஃபோனோட சைடில் பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தான். அன்லாக்கிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நார்மலான ஃபேஸ் அன்லாக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. 3D ஃபேஸ் அன்லாக்கெல்லாம் கிடையாது, நார்மலான 2D ஃபேஸ் அன்லாக் தான். அதுவும் ஓரளவுக்கு வேகமாகவே இருக்குது. இந்த ஃபோன் பாக்ஸை விட்டு வெளியே வர்றப்பவே Android 10 பேஸாக வச்சு MIUI 12 ரன் ஆகும். அண்ட் இது இன்பில்ட்டாகவே போக்கோ லான்ச்சரில் தான் வரும். போக்கோங்கிற பிராண்டிங்கில் வர்றனால இது வரைக்கும் ஆட் சிச்சுவேஷன் எதுவும் இல்லை. ஸோ சாஃப்ட்வேர் எப்போவுமே பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு MIUI யூஸ் பண்ண பிடிக்கும்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்க ஊர்ல ரெட்டினா எங்க ஊர்ல நாட்டுக்கோட செட்டி, உங்க ஊர்ல தேவடி என்டிஆர்னா எங்க ஊர்ல இதய தெய்வம் எம்ஜிஆர், எங்க ஊர் நாட்டாமதாயா உங்க ஊர்ல பெத்ராயிடு. இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பசியோட காத்துக்கிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பசியும் அடங்கிடும். என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? இதுவும் ஒரு பசிதானப்பா.
இந்த Poco X3யோட ஹார்ட்டில் குவால்காமோட Snapdragon 732G சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்போட வர்ற முதல் ஸ்மார்ட் ஃபோன் இதுதான். இது ஒரு பவர்ஃபுல்லான மிட்ரேஞ்ச் சிப்செட். போன வருஷத்தோட Snapdragon 730Gயை விட சிபியூலையும் சரி ஜிபியூலையும் சரி 10% பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நார்மலான யூசேஜுக்கு எந்த லேகும் எதுவும் இருக்காது, நல்ல ஸ்மூத்தாகவே இருக்குது. கேமிங்லேயும் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட்டான பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஓப்பனிங் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டு, பெரிய சைஸு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தலைவன் பேட்டரி தான். பேட்டரி பேக்கப் ரொம்ப நல்லாவே இருக்குது. நார்மல் யூஸுக்கு 2 நாள் வரைக்கும் தாங்கும், ஹெவி யூசேஜுக்கு 1 நாள் வரைக்குமே போகும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அந்த சார்ஜரும் பாக்ஸ்லேயே வருது. பேசாம நம்மளும் பந்தயம் கட்டியிருக்கலாம் போல் இருக்க. சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா நம்மகிட்டே ஆட்டையை போட்டுக்கிட்டு பாக்ஸில் சார்ஜர் கூட தரமாட்டாங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம். அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா, குச் ஐஸ் பிடிக்குமா? சரி, வீட்டுக்கு போய் அம்மா கிட்டலாம் சொல்லக்கூடாது, யாரும் கூப்பிட்டு வரக்கூடாது, புரியுதா? குட் பை. இல்ல இதில் ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் 2 வேஸ்ட் கேமராஸ், அதாவது ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமராவும் ஒரு டெப்த் சென்சாரும். ஸோ மெயின் கேமராவில் எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பனிங் இருக்குது, இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஈவன் நைட் மோடும் கொடுத்துருக்காங்க. நைட் மோட் ஃபோட்டோஸும் டீசெண்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜான டிசைன், சூப்பரான டிஸ்பிளே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ், டீசெண்டான கேமராஸ் அண்ட் வெறித்தனமான பேட்டரி, இதுதான் Poco X3. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechMax தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.